ராம் ராம். மகாலய ஸ்ராத்தத்தில் திதி விசேஷத்தை கொண்டு பல விசேஷத்தை சொல்கிறார் யாக்ஞவல்கர். முதல்ல மார்க்கண்டேயர் சொல்கிறாருன்னு பார்த்தோம். இப்போ ரெண்டாவதாக யாக்ஞவல்கர் சொல்கிறார் எந்த திதியில் பண்ணினா என்ன பலன் கிடைக்கிறது அப்படின்னு. முதல்ல முழுக்க ஸ்லோகத்தை சொல்லிடுறோம். கன்யாம் கன்யாவேதினஷ்ச பசூன்வை சத் சுதானபி ஸ்யூதம் கிருஷிம் மணிஜ்யாஞ்ச த்விஷபைகஷபாம்ஸ்ததா பிரம்மவர்ச்சஸ்வினஹ புத்ரான் ஸ்வர்ணரூப்யே சகுப்யகே ஞாதிஸ்ரேஷ்டியம் சர்வகாமான் ஆப்னோதி அப்படின்னு சொல்கிறார். முதல் நாள் மகாலய ஸ்ராத்தம் பண்ணுறதுனால யாக்ஞவல்கர் என்ன சொல்கிறாருன்னா கன்யாம் ஆப்னோதி அப்படிங்கிறத சேர்த்துக்க வேண்டியது. கன்னிகை வந்து அடையவா, கல்யாணம் ஆகாதவாளுக்கு கல்யாணம் பண்ணுவதற்காக கன்னிகை வந்து அடைவா. நூதன தம்பதிகளாக இருந்தால்னா அவளுக்கு பெண் குழந்தை பிறக்கும். கன்யாம் கன்யாவேதினஷ்ச. ரெண்டாவது நாள் மகாலய ஸ்ராத்தம் பண்ணுறதுனால கன்யாவேதினஹா அப்படின்னா கன்யாவுக்கு தேவையானவன் அப்படின்னு அர்த்தம். அப்படின்னா மாப்பிள்ளை கிடைப்பா, நல்ல மாப்பிள்ளை கிடைப்பா அப்படின்னு அர்த்தம் ரெண்டாவது நாளுக்கு. மூணாவது நாள் பசூனு ஆப்னோதி. மூணாவது நாள் மகாலய ஸ்ராத்தம் பண்ணுறதுனால பசு சமிருத்தி. பசு சமிருத்தி அப்படின்னா மாட்டினுடைய சமிருத்தி அல்லது மாடு சம்பந்தமாக இருக்கக்கூடிய பால், தயிர், வெண்ணெய், நெய் முதலியது எப்பொழுதும் ஆற்றுல இருந்துட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறா. பசூனு ஆப்னோதி. இது மூணாவது நாள். நாலாவது நாள் சத் சுதானபி. நாலாவது நாள் மகாலய பட்சம் பண்ணுறதுனால சத் சுதான நல்ல குழந்தை பிறப்பான், நல்ல புத்திரர்கள் பிறப்பார்கள் அப்படின்னு சொல்கிறா. நாலாவது நாள் பண்ணுறதுனால. அஞ்சாவது நாள் மகாலயம் பண்ணுறதுனால ஸ்யூதம் ஆப்னோதி. ஸ்யூதம் அப்படின்னா அவள் வந்து அக்ஷ வித்யியில் ரொம்ப சிறந்தவாளாக இருப்பாள். அக்ஷ அப்படின்னா சூது, அதில் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக சொல்லலை, பண்ணினா இந்த பலன் வந்து அடையும். அது நல்ல பலனாகவும் கெட்ட பலனாகவும் அவாவா தேர்ந்து எடுக்கக்கூடிய விஷயத்தில் இருக்குது. ஸ்யூதம் அப்படிங்கிறது எப்பொழுதுமே நல்ல வழி கிடையாது அப்படிங்கிறது தான் புராணங்கள். அஞ்சாவது நாள் பண்ணுறதுனால அக்ஷ வித்யியில் சிறந்தவாளாயிருப்பா. ஆறாவது நாள் கிருஷிம் ஆப்னோதி. ஆறாவது நாள் மகாலய ஸ்ராத்தம் பண்ணினோம் அப்படின்னா அவள் வந்து பயிர் இட்டான்னா அந்த பயிர் மூலியமாக அவள் நல்ல பலனை அனுபவிப்பா. தானியங்கள் நிறையாக வந்து சேரும். கிருஷிம் ஆப்னோதி ஆறாவது நாளில். அடுத்தது ஏழாவது நாள். ஏழாவது நாளில் வணிஜ்யாம் ச ஆப்னோதி. வணிஜ்யாம். ஏழாவது நாள் மகாலய ஸ்ராத்தம் பண்ணுறதுனால வியாபாரத்தில் நல்ல ஒரு பிரயோஜனத்தை அவா அடைவா, நல்ல பலனை அடைவா. வணிஜ்யாம் ச ஆப்னோதி சப்தமே தினே. ஏழாவது நாளில் வியாபாரத்தினுடைய பிரயோஜனத்தை அடையுவா. அடுத்ததாக எட்டாவது நாள் த்விஷபாஹா. த்விஷபஹா ஏகஷபாம்ஸ்ததா. எட்டாவது நாளும் ஒம்போதாவது நாளும் மகாலய ஸ்ராத்தம் பண்ணுறதுனால இரட்டை குழம்பு உடைய பசுக்கள், பிராணிகள், ஒத்தை குழம்பு உடைய பிராணிகள் வந்து அடையும் அப்படின்னு சொல்கிறா. எட்டாவதுலேயும் ஒம்போதாவதுலேயும் பிராணிகள் ஒத்த குழம்பு, இரட்டை குழம்பு உடைய பிராணிகள். இரட்டை குழம்புன்னா மாடு, ஒத்த குழம்பு அப்படின்னா குதிரை,
அடுத்ததாக 10வது நாள் பிரம்மவர்ச்சசின புத்திரானு ஆப்னோதி. 10வது நாள் யார் மகாலயம் பண்ணுறாலோ பிரம்மவர்ச்சசின புத்திரான், நல்ல பிரம்ம தேஜஸோடைய பிரம்மவர்ச்சசோட நல்ல பலபலன்னு ஜுவலிக்கக்கூடிய புத்திரன் உண்டாவான். 10வது நாள் மகாலயம் பண்ணுறதுனால பிரம்மவர்ச்சசன புத்திரானு ஆப்னோதி, பிரம்மவர்ச்சசான குழந்தை பிறக்கும். 11வது நாள் ஸ்வர்ணம். 11வது நாள் மகாலய ஸ்ராத்தம் பண்ணுறதுனால தங்கம் வந்து அடையும். 12வது நாள் மகாலய ஸ்ராத்தம் பண்ணுறதுனால ரூப்யே அப்படிங்கிறதுக்கு வெள்ளி அப்படின்னு சொல்கிறா. 12வது நாள் மகாலய ஸ்ராத்தம் பண்ணினோம் அப்படின்னா வெள்ளி நிறையாக வந்து அடையும் அப்படிங்கிற பலனை சொல்கிறா. அடுத்தது 13வது நாள் சொல்கிறா சகூப்யகே, பித்தளை முதலிய லோகங்கள் வந்து அடையும். 13வது நாள் மகாலய ஸ்ராத்தம் பண்ணுறதுனால பித்தளை முதலிய லோகங்கள் வந்து அடையிறது அப்படின்னு சொல்கிறா. அடுத்ததாக 14வது நாள் ஞாதி ஸ்ரேஷ்டியம், பந்துக்களுக்கு நடுவில் இவன் ரொம்ப சிறந்தவனாக விளங்குவான். சதுர்தசி அன்னைக்கு மகாலய ஸ்ராத்தம் பண்ணினா அப்படின்னா பந்துக்களுக்கு நடுவில் ரொம்ப மிகுந்த சிறந்த மனுஷனாக விளங்குவான் அப்படின்னு சொல்கிறா. ஞாதி ஸ்ரேஷ்டியம் ஆப்னோதி. சர்வான் காமான் அவாப்னோதி. மகாலய பக்ஷ அமாவாசை அன்னைக்கு 15வது நாள் மகாலய ஸ்ராத்தம் பண்ணினா அப்படின்னா சர்வான் காமானு ஆப்னோதி, என்னெல்லாம் ஆசை இருக்கோ அத்தனை ஆசையும் அவனுக்கு நிறைவேறும் 15வது நாள் அப்படின்னு யாக்ஞவல்கியர் சொல்கிறார். அதுக்கு அடுத்தபடியாக ஆபஸ்தம்பரும் பல விசேஷணத்தை சொல்கிறார். திதி விசேஷணத்தினால பல விசேஷத்தை சொல்கிறார். எந்தெந்த திதியில் எந்தெந்த நாளில் மகாலய ஸ்ராத்தம் பண்ணால் என்னன்னு ஆபஸ்தம்பரும் சொல்கிறார். ஸ்ரேகாம்ஸ் ததா, முதல்ல மகாலய ஸ்ராத்தம் மகாலய பட்சத்தில் பண்ணுறதுனாலே அவளுக்கு ஸ்ரேகஸ் ஏற்படுறது அப்படின்னு சொல்கிறார். பிரதமேஹனி கிரியமானே ஸ்திரீ பிராயம் அபத்யம் ஜாயதே அப்படின்னு சொல்கிறார். முதல் நாள் மகாலய ஸ்ராத்தம், அதாவது பிரதம அன்னைக்கு மகாலய ஸ்ராத்தம் பண்ணுறதுனால பெண் குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்கிறார். த்விதீயே ஸ்தேனஹா, 2வது நாள் மகாலய ஸ்ராத்தம் பண்ணினா ஸ்தேனனாக ஆவான் அப்படின்னு சொல்கிறா. ஸ்தேனன் அப்படின்னா கள்ளன். திருத்தீயே பிரம்மவர்ச்சசினஹா, 3வது நாள் திருத்தீய சந்தர்ப்பத்தில் திருத்தீய அன்னைக்கு மகாலய ஸ்ராத்தம் பண்ணினா பிரம்மவர்ச்சசினஹா, பிரம்மவர்ச்சஸ் உடையவனாக ஆவான் அப்படின்னு சொல்கிறா. பிரம்மவர்ச்சசாவும் ஆவான், பிரம்மவர்ச்சஸ் உடைய புள்ளையும் பிறப்பான். திருத்தீயே பிரம்மவர்ச்சசினஹா சதுர்த்தே க்ஷுத்ர பசுமான் அப்படிங்கிறார். 4வது நாள் சதுர்த்தி அன்னைக்கு மகாலய ஸ்ராத்தம் பண்ணினா சீரக்கூடிய பசு நம்மள்கிட்ட வந்து சேரும் அப்படின்னு, துருன்னு இருக்கக்கூடிய பசு சமிருத்தி ஏற்படும் அப்படின்னு சொல்கிறா. 4வது நாள் பஞ்சமே புமாம்சா பஹ்வபத்யா நச்ச அனபத்யா பிரமீயதே, ஃபஸ்ட் கிளாஸாக சொல்கிறா. பஞ்சமே 5வது நாள் பஞ்சமி அன்னைக்கு மகாலய ஸ்ராத்தம் பண்ணுறதுனால புமாம்சா பஹ்வபத்யா, நிறையா குழந்தைகள் பிறப்பாலாம். யாருக்கு நிறையா குழந்தைகள் பிறக்கிறாளோ அவளுடைய மரண சந்தர்ப்பத்தில் குழந்தைகள் தள்ளி இருக்க மாட்டா, பக்கத்திலேயே இருப்பாளாம். பஞ்சமி அன்னைக்கு மகாலய ஸ்ராத்தம் 5வது நாள் பண்ணுறவாளுக்கு. ஷஷ்டே அத்வசீலஹா, 6வது நாள் சொல்கிறா
ஷஷ்டே அத்வசீலஹா, ஆறாவது நாள் வழிப்போக்கனாக சிறந்தவனாக இருப்பான், பிரயாணத்தில் சிறந்தவனாக இருப்பான் அப்படின்னு சொல்றா. அத்வசீலஹா. அக்ஷசீலஷ்ட சப்தமே, ஏழாவது நாள் சொல்றா அக்ஷசீலஹா. அக்ஷம்னா சூதாட்டம், அதில் சிறந்தவனாக இருப்பான். ஏழாவது நாள் சப்தமி அன்னைக்கு மகாலய ஸ்ராத்தம் பண்ணினா. கரிஷேராத்திரஷ்டமே, எட்டாவது நாள் மகாலய ஸ்ராத்தம் பண்ணுறதுனால, அதாவது அஷ்டமி திதி அன்னைக்கு மகாலய ஸ்ராத்தம் பண்ணுறதுனால பயிர் இட்டான்னா அவனுக்கு பயிர் இட்டதனுடைய பலன் முழுமையாக வந்து அடையும் அப்படின்னு சொல்கிறா. ஒம்போதாவது நாள் புஷ்டிஹி நவமம் அப்படிங்கிறார். ஒம்போதாவது நாள் நவமி அன்னைக்கு மகாலய ஸ்ராத்தம் பண்ணினா அப்படின்னா நல்ல புஷ்டியாக இருப்பார் அப்படின்னு சொல்கிறா. ஏககுராஹா தசமே, பத்தாவது நாள் ஒற்றை குழம்பு இருக்கக்கூடிய பிராணிகள் வந்து அடையும். தசமி அன்னைக்கு பண்ணினா வியவஹாரத்திலும் சிறந்தவனாக இருப்பார். ஏககுராக தசமே வியவஹாரே. ராத்பிஹி ஏகாதசே கிருஷ்ணாகசம் அப்படின்னு சொல்கிறா. ஏகாதசி அன்னைக்கு யார் மகாலய ஸ்ராத்தம் பண்ணுறாளோ 11வது நாள் கிருஷ்ண ஆகசம், இரும்பு முதலிய லோகங்கள் அவளுக்கு வந்து அடையும் அப்படின்னு சொல்கிறா. திரபுசீசம் 12வது நாள் துவாதசே பசுமானு. துவாதசி அன்னைக்கு 12வது நாள் யார் ஒருத்தர் மகாலய ஸ்ராத்தம் பண்ணுறாளோ பசுமான், நல்ல பசு சமிருத்தி ஏற்படும் அப்படின்னு சொல்கிறா. திரையோதசே பகுபுத்திரः பகுமித்ரः தர்ஷனீய அபத்யः யுவமாரிணஸ்து பவந்தி. 13வது நாள் நிறையா குழந்தைகள் பிறப்பாலாம். பகுபுத்திரஹா பகுமித்ரஹா, அவளுக்கு நிறையா ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாளாம். இந்த மாதிரியான நல்லது நடக்கும். 13வது நாள் மகாலய ஸ்ராத்தம் பண்ணுறதுனால. சதுர்தசே ஆயுதே ராத்திஹி, 14வது நாள் சதுர்தசே ஆயுதே ராத்திஹி, 14வது நாள் மகாலய ஸ்ராத்தம் பண்ணுறதுனால, அதாவது சதுர்தசி அன்னைக்கு மகாலய ஸ்ராத்தம் பண்ணுறதுனால ஆயுதம் முதலியது வந்து சேரும் அப்படின்னு சொல்கிறா. பஞ்சதசே புஷ்டிஹி, பஞ்சதசே அம்மாவாசை அன்னைக்கு பண்ணினோம்னா 15வது நாள் பண்ணினா நல்ல புஷ்டி ஏற்படும் மகாலய ஸ்ராத்தம் பண்ணினா அப்படின்னு சொல்கிறா. இது பண்ணுறதுனால காரியம் அபரபக்ஷஸ்யபராண்ணா ஸ்ரேஜாம்ஸ்ததா, அவளுக்கு ஸ்ரேகஸ் வந்து அடையிறது அப்படின்னு ஆபஸ்தம்பரும் சொல்கிறார். இந்த மாதிரியான முறையில் மகாலய ஸ்ராத்தம் பண்ணினா திருப்யந்தி பிதரஹா தஸ்யாம் ஸ்வதந்தேச்ச சதம் சமாஹா, பித்ருக்கள் 100 1000 அனந்தமான திருப்தியை அடைகிறார்கள், பல வருஷங்கள் திருப்தி அடையறா அப்படின்னு மகாலய ஸ்ராத்தத்தினுடைய பெருமை.